தரிசனம். அதாவது அதோமுக தரிசனம். இது திருக்கோயில் வழிபாடு எப்படி நடைபெற வேண்டும் என்ற செய்தியை சொல்லி சுத்த தத்துவத்தையே இடமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் நாம் இருக்கக்கூடிய பிரகிருதி மாயா புவனம். இது நாம் இருக்கிறதெல்லாம் எந்த புவனம்? பிரகிருதி மாயா புவனம். நமக்கு மேல அசுத்த மாயா புவனம், அதுக்கு மேல சுத்த மாயா புவனம் இல்லையா? அப்போ சுத்த மாயா புவனத்தை சார்ந்த அந்த பெருமான் இப்ப பிரகிருதி மாயா புவனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு எப்படி அவன் அருள் பாலிக்கின்றான் என்பதை உணர்த்துகின்ற வகையில அடுத்த அதிகாரத்துல என்ன செய்யறாருன்னு சொன்னா அதோமுக தரிசனம் என்ற தலைப்பிலே திருமூலர் பேசுகிறார். நம்ம திருக்கோயில்ல என்ன திருமேனி இருக்கிறது? மூலவராக என்ன திருமேனி வச்சிருக்கிறோம்? சிவலிங்க திருமேனி. என்ன திருமேனி? சிவலிங்க. சிவலிங்க திருமேனிங்கிறது எதனுடைய குறியீடு? பெருமாண்டிய அருவுருவ திருமேனி தான். எதனுடைய குறியீடு அது? சக்தியும் சிவமும் சேர்ந்த குறியீடு. சக்தியும் சிவமும் சேர்ந்த குறியீடு. அதைத்தான் சக்தி சிவம் சதாசிவம் சொல்றோம். சக்தி சிவம், சக்தி சிவம்ங்கிறத என்னது? சதாசிவம். அந்த சதாசிவ திருமேனி இருக்கிறது. அந்த சதாசிவ திருமேனி எந்த தத்துவத்தினுடைய திருமேனி? சாதாக்கிய தத்துவத்தினுடைய திருமேனி. எந்த தத்துவம்? சாதாக்கிய தத்துவத்தினுடைய திருமேனி. அந்த சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த சதாசிவ பெருமான் அவன் எத்தனை முகங்களோடு இருக்கின்றான் சொன்னா 5 முகங்களோடு இருக்கின்றான். எத்தனை முகங்களோடு இருக்கின்றான்? 5 முகங்களோடு இருக்கின்றான். இப்ப நாமத்தான் என்ன பண்றோம் சொன்னா அந்த அருவுருவ திருமேனியில முகம் இல்லாம நாம திருமேனிய வச்சிருக்கிறோம். வட இந்தியாவில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா அந்த சிவலிங்கத்துல மேல இருக்கிற அந்த பானம் இருக்குதே, அதுவே முகத்தோடு தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்? முகத்தோடு இருக்கும். ஆகவே இந்த 5 முகங்கள், 5 முகங்கள் ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த 5 முகங்கள். ஈசானம்ங்கிறது மேல் நோக்குகின்ற முகம், அதாவது உச்சி. ஈசானம்ங்கிறது என்னது? உச்சி, மேல் நோக்குகின்ற முகம். தத்புருடம்ங்கிறது கிழக்கு நோக்கி இருக்கின்ற முகம். தத்புருடம் கிழக்கு நோக்கி இருக்கின்ற முகம். அகோரம்ங்கிறது தெற்கு நோக்கி இருக்கின்ற முகம். அகோரம் தெற்கு நோக்கி இருக்கின்ற முகம். வாமதேவம் என்பது வடக்கு நோக்கி இருக்கின்ற முகம். வாமதேவம் வடக்கு நோக்கி இருக்கின்ற முகம். சத்யோஜாதம்ங்கிறது மேற்கு நோக்கி இருக்கின்ற முகம். மேற்கு நோக்கி இருக்கின்ற முகம். இப்ப இது 5 முகங்கள். 5 முகங்கள். மேல் நோக்கி இருக்கின்ற முகம். அதாவது நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா, இப்ப இந்த நிர்வாண தீக்கை கொடுக்கின்ற போது, நிர்வாண தீக்கை கொடுக்கின்ற போது தீக்கை பத்தி உங்களுக்கு ஆசிரியர் நிறையவே சொல்லியிருப்பாரு, நம்ம சித்தாந்த ஆசிரியர். நான் சுருக்கமா சொல்றேன். நிர்வாண தீக்கை கொடுக்கின்ற போது என்ன பண்ணுவாங்க சொன்னா, அதாவது உச்சியில அந்த முடியில நூலை ஒரு முடி போட்டு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வலது கால் பெருவிரல்ல மறுமுனையை கட்டியிருப்பாங்க. அதுக்கு இடையில 5 முடிச்சுகள் இருக்கும். 5 முடிச்சுகள். இதை அத்துவா சுத்தி என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? அத்துவா சுத்தி. இந்த அத்துவா சுத்தி ஒவ்வொன்றையும் சுத்தி கழிக்கின்ற போது ஒரு முடிச்சியா என்ன பண்ணுவாங்க? துண்டிச்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் கண்ணை ஒரு கருப்பு துணியால கட்டிட்டு நம்ம கையில மலர கொடுத்து அந்த சிவலிங்கத்தை சுற்றி வர செய்து அந்த மலரை போடணும். அப்படி போடும்போது அது எந்த பக்கத்துல விழுதோ அந்த முகத்துக்குரிய பெயரை தீட்சாநாமமாக கொடுப்பாங்க. அந்த முகத்திற்குரிய பெயரை தீட்சாநாமமாக கொடுப்பாங்க.
எங்க ஐயாவுக்கு வந்து உச்சியில விழுந்ததுனால அவருக்கு ஈசான தேசிகர்னு பேரு. ஈசான தேசிகர்னு பேரு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிழக்கு முகத்துல விழுந்திருந்தா தத்புருட தேசிகர், தெற்கு முகத்துல விழுந்திருந்தா அகோர தேசிகர், வடக்கு முகத்துல விழுந்திருந்தா வாமதேவ தேசிகர், மேற்குல விழுந்தா சத்யோஜாத தேசிகர் அப்படின்னு அந்த முகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு தீட்சா நாமம் வரும். நீங்க பார்க்கலாம், அந்த சில பேருடைய பெயர் வந்து தத்புருட தேசிகர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நிர்வாண தீக்கை வழங்கிய போது கொடுக்கப்பட்ட தீட்சா நாமம், கொடுக்கப்பட்ட தீட்சா நாமம். அப்ப இந்த 5 முகங்களோடு பெருமான் இருக்கின்றான். இது எந்த இடத்துல? சாதாக்கிய தத்துவத்துல சதாசிவமூர்த்தியாக. எதுக்கு சார் இந்த ஐந்து முகத்தோடு இருக்கான்னு சொன்னா, ஐந்தொழிலை ஆற்றுகின்ற தன்னுடைய அருள் சக்திகள், ஐந்தொழிலை ஆற்றுகின்ற தன்னுடைய 5 சக்திகளையும் இப்படி உணர்த்துகின்ற வகையாக 5 திருமுகங்களாக இருக்கின்றார். படைத்திற்குரிய சக்தி, காத்திற்குரிய சக்தி, அதுக்கப்புறம் ஒடுக்குதற்குரிய சக்தி, மறைத்திற்குரிய சக்தி, அருளதற்குரிய சக்தி என்று 5 சக்திகளாக தன்னுடைய திருவருள் இந்த உலகத்துக்காக இறங்கி வருகின்ற போது தன்னுடைய 5 முகத்தையும் 5 சக்திகளாக பாவிக்கின்ற வகையிலே அப்படி 5 திருமுகங்களோடு இருக்கின்றார். சரி, இப்போ கீழ் உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்காக பெருமான் எப்படி சார் அருள் பாலிக்கின்றான் என்று சொன்னால், அதற்காகத்தான் நம்முடைய கந்த புராணம் பேசுகின்றது. கந்த புராணம் எங்க உருவானது தெரியுங்களா? காஞ்சிபுரத்துல குமரகோட்டத்துல நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் தான் அந்த கந்த புராணத்தை பாடுறார். அப்ப பாடுகின்ற போது முருகன் எத்தனை திருமுகத்தோடு இருக்கின்றான்? 6 திருமுகத்தோடு இருக்கின்றான். முருகன் எத்தனை திருமுகத்தோடு இருக்கின்றான்? 6 திருமுகத்தோடு இருக்கின்றான். இப்ப என்னமோ சொல்ல போனா, இப்போ நேற்றுக்கு கூட ஒரு திருவெம்பாவை விழாவில் அதை பத்தி தான் பேசினேன். அதாவது திருப்பாவை திருவெம்பாவை இது பெண்களுக்கானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாவை நோன்பு என்பது பெண்கள். என்ன அந்த பாடல் வந்து அப்படி இருக்கு, பாடல்ல அமைச்சு பாடி இருக்கிறாங்க இல்லையா? உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கென்கோ நல்குதியல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். அப்படி இல்ல, அப்படியும் இருக்கலாம். அதாவது வழிபாடு, அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு வழிபாட்டுக்கு வழிபாடு விடுங்க, எல்லாத்துக்குமே இப்ப அவங்கதான் ரொம்ப முக்கியம். அவங்க அனுமதி கொடுத்தாதான் இங்க வர முடியுது, அது வேற செய்தி இல்லைங்களா? சரி, இப்போ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதே மாதிரி அதாவது உன்னுடைய அடியார் அல்லாதவர்கள் எனக்கு கணவராக வந்துடக்கூடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அப்படி அடைந்து விட்டால் எவ்வளவு துன்பங்கிறது பல பேர் அனுபவிச்சிருக்காங்க, அதனால பாடுறாங்க. சரி, இப்ப இது பெண்களுக்காக, அப்ப பெண்கள் மட்டும் பாடணும், நாம எதுக்கு சார் பாடணும் அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப நாம அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளணும். இறைவனை நோக்குகின்ற போது உயிர்கள் அத்துணையும் பெண் தன்மை உடையன. உயிர்கள், ஏன்னா உயிர்ல ஆணு பெண்ணு வேறுபாடே கிடையாது. உடம்புல மட்டும்தான் ஆண் உடம்பு பெண் உடம்பே தவிர உயிர்ல என்ன கிடையாது, ஆண் உயிர் பெண் உயிர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. எப்படி பிறவியில பெண்ணு ஆணை சார்ந்து இருக்க வேண்டும், பெத்த நிலையில பெண்ணு ஆணை சார்ந்து இருக்க வேண்டும், இதுதான் மரபு. இதுதான் என்னது? மரபு. இந்த மரபு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மாறிவிடக்கூடாது. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் எப்ப தனித்து இருக்கலாம்னு நம்முடைய பெரிய புராணம் சொல்லுது.
பெண்ணு எப்ப தனித்து செயல்படணும் அப்படின்னு சொன்னா மூன்று நிலைகளில தான், மூன்று நிலைகளில் தான். கணவன் இறந்தால், கணவன் துறந்தால், கணவன் பிறழ்ந்தால். கணவன் இறந்தால், கணவன் துறந்தால், கணவன் பிறழ்ந்தால். இப்ப இந்த மூன்று நிலைகளில மட்டும்தான் பெண்ணு தனித்து வெளிப்பட வேண்டும், செயல்பட வேண்டும், இயங்க வேண்டுமே தவிர மற்ற இந்த மூன்றுக்கும் வாய்ப்பில்லாத நேரத்துல கணவனை சார்ந்துதான் யார் இருக்கணும்? மனைவி இருக்கணும், பெண் இருக்கணும். இதுதான் மரபு. நம்ம பெரிய புராணம் அதுதான் காட்டுது. திலகவதியார் கணவனாக வரிக்கப்பட்டவர் இறந்து போனதுனால வெளிப்பட வேண்டியது ஆயிற்று. நம்முடைய புனிதவதியார் கணவனாக வாய்க்கப்பட்டவன் தன்னை துறந்து விட்டதனால் வெளிப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே மாதிரி மங்கையர்க்கரசியார் கணவனாக வாய்க்கப்பட்ட அரசன் சைவ நெறியை விட்டு பிறழ்ந்து போனதனால் செயல்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆக மற்ற எந்த நிலையிலும் கணவனை சார்ந்து தான் இருக்கணும். ஆகவே உடம்பை அடிப்படையில் தான் ஆணு பெண்ணே தவிர உயிர் அடிப்படையில் இல்லை. இப்ப உடம்பு அடிப்படையில பெண்ணு ஆணை சார்ந்து இருப்பது போல உயிர் அடிப்படையில உயிர்களாகிய அத்துணையும் பெண் தன்மை உடையன. ஆளுமை தன்மை உடையவன் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். அவனைத்தான் சார்ந்திருக்கணும். உயிர்கள் எல்லோரும் யாரைதான் சார்ந்திருக்கணும்? பெருமானைத்தான் சார்ந்திருக்கணும். அந்த வகையில பெருமான் மட்டுமே, அதாவது முருகன் தாயினுடைய வயிற்றுல பிறக்கல. திரும்ப திரும்ப சொல்றோம் பாத்தியா, இன்னும் கொஞ்சம் சொல்ல பாத்தியா, பெண் வயிற்றிலிருந்து பிறந்த அத்துணை பேரும் பெண்மையுடையவர்களே. பெண்ணிலிருந்து பிறந்த அத்துணை பேரும் பெண் தன்மை உடையவர்களே. நம்முடைய வள்ளல் பெருமான் கூட அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் சொல்லுவாரு, பெண்ணுக்குள் ஆணும் ஆணுக்குள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதின்வாரு. பெண்ணுக்குள் ஆணும் ஆணுக்குள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதிங்கிறார். பெண்மைக்குள்ள ஆணு, ஆண்மைக்குள்ள பெண்ணு. என்னங்க? அப்போ இந்த இதுல இந்த உடம்புல வேறுபாடுன்னு சொன்ன இல்லையா, அந்த உடம்புல கூட ரெண்டுமே உண்டு. உடம்புல கூட என்ன உண்டு? ரெண்டுமே உண்டு. ஏன்னா நம்முடைய திருவருட்பயன்ல தானே சொல்றாரு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் என்று சொல்லுகிறார். யாரு? உமாபதி சிவம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலை பெற்ற உயிர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் தன் நிலைமையா, அதாவது சிவமான் தன்மையை சாருவதற்காகத்தான் எதை கொடுத்திருக்கிறான்? தன்னுடைய சாயலிலேயே இந்த உடம்புகளை படைச்சு கொடுத்திருக்கிறான். தன்னுடைய சாயல்னா என்ன? ஆணாகவும் பெண்ணாகவும் கொடுத்திருக்கிறான். அப்ப ஆணாகவும் பெண்ணாகவும் கொடுத்திருக்கிறான்னு சொல்லும் போது பாடம் போய்கிட்டே இருக்குது. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சிவபெருமான் எப்படி இருக்கிறான்? சக்தியும் சிவமாக இருக்கிறான். சக்தியும் சிவமுமாக இருக்கின்றான். அப்ப சக்தியும் சிவமாக இருக்கின்ற அந்த திருமேனி தான் என்னது? சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி. அப்ப சிவலிங்க திருமேனி என்பது என்ன? ஆணும் பெண்ணும் இணைந்த சேர்ந்த ஒரு குறியீடு. ஆணும் பெண்ணும் சேர்ந்த குறியீடு, சக்தியும் சிவமும் சேர்ந்த குறியீடு. அதனால தான் இந்த உடம்புல ஆணுக்குரிய லிங்கத்தையும் பெண்ணுக்குரிய ஆவுடையும் வைத்து படைச்சிருக்கிறார். சக்திக்குரிய ஆவுடையையும் சிவத்துக்குரிய லிங்கத்தையும் வைத்து இந்த உடம்பை படைச்சிருக்கிறார். அப்படி படைத்திருக்கின்ற போது இந்த இரண்டும் இணைஞ்சே தான் இருக்கும். இந்த இரண்டும் இணைஞ்ச, ரொம்ப நுட்பமா சிந்திக்கணும். இரண்டும் இணைஞ்சேதான் இருக்கும். லிங்கம் இருக்கின்ற இடத்துல ஆவுடையும், ஆவுடை இருக்கின்ற இடத்துல லிங்கமும் இருக்கும்.
இந்த உடம்பு அப்படிதான் பெருமான் படைச்சிருக்கிறான். நுட்பமா சிந்திச்சோம்னா எல்லாருக்கும் பொருள் விளங்கிடும். அங்க அதான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெருமான் அங்க எப்படி இருக்கிறான்? ஆத்மலிங்கம் தானே அவனுக்கு பேரு. அங்க அங்க என்ன பேரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒடுங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அங்க ஒடுங்கி இருக்கிறான். இப்போ இந்த இந்த நிலையில முருகன் எங்க இருந்து பிறக்கிறார்? பெண்ணிலிருந்து பிறந்த அத்துணை பேரும் பெண்தன்மை உடையவர்கள் தான் சொன்ன. ஆணா இருந்தாலும் சரி, முருகன் பெருமானுடைய கண்ணிலிருந்து பிறந்தவன். நாமெல்லாம் எங்க இருந்து பிறந்திருக்கோம்? பெண்ணிலிருந்து பிறந்திருக்கிறோம். முருகன் எங்க இருந்து பிறந்திருக்கிறான்? அப்ப அவன் தான் ஆணு. அவன் தான் ஆணு. நாமெல்லாம் யாரு? பெண் தன்மை உடையவர்கள். அப்போ பெண் தன்மை உடைய இந்த உயிர்கள் அத்துணை பேருக்கும் சென்று சேர வேண்டிய அல்லது சார்ந்து இருக்க வேண்டிய ஆண் யாருன்னு சொன்னா பெருமான் தான். ஆகவே அவனை சார வேண்டும் என்று சொன்னால் இந்த எம்பாவையை நாம் எல்லாரும் தான் பாடுவோம். எல்லோரும் தான் பாடுவோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்காக பெருமான் என்ன செய்யறான்? அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக கீழ்நோக்குகின்ற முகம், அதுதான் அதோ முகம்னு பேரு. என்ன முகம்? அதோ முகம். அதோ என்று சொன்னால் கீழ்நோக்குதல் என்று பொருள். அப்ப கீழ்நோக்குகின்ற முகத்திற்கு என்ன பெயரு? அதோ முகம் என்று பெயர். அப்போ சிவலிங்கத்துல 5 முகங்களை மட்டும் நாம இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கிறோம். ஆனா அதோ முகம் என்ற ஒரு முகமும் உண்டு. அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா 6 முகனை அனுப்புகின்றான். யார் அனுப்புறான்? 6 முகனை. அவன் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்காக அருள்பாலிக்கின்ற வகையில் செயல்படுகின்றான். அப்போ முருகனை மட்டும் வழிபாடு பண்ணா போதுமே? என்னங்க? ரெண்டு வேறு வேறு இல்லை. நம்முடைய குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா, அதுதான் அது ஊமையா இருந்தவர் பேசுகின்ற ஆற்றல் பெற்ற உடனே பாடின பாடல் அது. எது? கந்தர் கலிவெண்பா. வெண்பா பாடுறது ரொம்ப கஷ்டம். இந்த தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். வெண்பா பாடுறதே ரொம்ப கஷ்டம். அதுல கலிவெண்பா பாடுறது இன்னும் கஷ்டம். அந்த கலிவெண்பாவை யார்கிட்டயும் போய் படிக்காமலேயே பாடினார். யாரு? குமரு. எப்படி பாடினாரு? முருகனுடைய அருள் இல்லையா? அதுல அந்த கலிவெண்பாவில நான் அந்த தொடரை மட்டும் சொல்றேன். கந்தர் கலிவெண்பாவில முருகனை பற்றி சொல்லுகின்ற போது சிவ கொழுந்து என்று சொல்லுவார். சிவ கொழுந்து என்று சொல்லுவார். அவனை குறிப்பிடுகின்ற போது சிவ கொழுந்து என்று குறிப்பிடுவார். இந்த கொழுந்து எப்படி இருக்கும்னு சொன்னா இளமையா இருக்கும். கொழுந்து எப்படி இருக்கும்? இளமையா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எப்படி இருக்கும்னு சொன்னா சாஃப்டா மென்மையாக இருக்கும். மென்மையா இருக்கும். தொடுவதற்கும் நமக்கு ரொம்ப விருப்பம் உள்ள ஒரு பொருளா இருக்கும். இப்போ நாம கொழுந்துங்கிற தொடரை இலைகள்ல எதுக்கு அதிகமா பயன்படுத்துறோம்? வேப்பம் கொழுந்துன்னு சொல்லுவோம். என்ன கொழுந்துன்னு சொல்லுவோம்? வேப்பம். அதுதான் அதிகமா பயன்படுத்துவோம். இப்போ வேப்ப இலையை தின்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கொழுந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த அரைச்சி உருண்டியா வச்சு விடுவாங்க. ஏன்னா ரொம்ப கசப்பு இருக்காது. அப்போ முருகனை ரொம்ப எளிதில் பற்றி கொள்ளலாம். ஏன்னா அவன் சிவ கொழுந்து. அவனை பற்றி கொள்ள ஆரம்பித்த பிறகு அதனுடைய சுகத்தை அனுபவிச்சோம்னா எது? நீங்க கொழுந்து சாப்பிட்டு 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 பழகிட்ட பிற்பாடு இல்லையா இலைய தின்னாலும் ஒண்ணும் தெரியாது. அக்க சிவ வழிபாடு மிக எளிதாக வந்துடும். மிக எளிதாக வந்துடும். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா முருக பக்தர்கள் நிறைய இருப்பாங்க.
இன்னும் 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 கூட இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா, பெரிய பெரிய சிவனடியார்கள்லாம் சிவபக்தர்கள்லாம் முதல்ல என்னவா இருந்திருக்கிறாங்க? முருக பக்தர்களா தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு? சிவனடியார்களாக. இப்ப இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, பெருமானுடைய அந்த அதோமுகத்தோடு நமக்காக வந்து அருள்பாலிக்க கூடியவன் தான் யாரு? அருமுக கடவுள். அந்த அருமுக கடவுளுடைய அந்த அதோமுகத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே, பெருமையாக எடுத்து சொல்லுகின்ற வகையிலே நம்முடைய திருமூலர் என்ன செய்கிறார் சொன்னா, அந்த அதோமுக தரிசனத்தை ஒரு அதிகாரமாக வைத்திருக்கின்றார். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ் வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவள மேனி அருமுகன் போய் அவர் தம்பகை கொல்லென்ற தற்பரன் தானே என்று சொல்லுங்க. தற்பரன் என்று யாரை சொல்லுகின்றாரு? சாதாக்கிய சத்துவத்தில் இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தியை தற்பரன் என்று சொல்லுகின்றார். இப்ப இந்த பிரகிருதி மாயா புவனத்துல அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூரபதுமன், அவனுடைய பிறவி ஒரு அதிசயமான பிறவி. யாருடைய பிறவி? சூரபதுமனுடைய பிறவி. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு உடம்புல 2 உயிரா இருந்தவன் அவன் மட்டும்தான். ஒரு உடம்புல எத்தனை உயிர்? 2 உயிர். நம்ம உடம்புல எல்லாம் ஒரு உயிர் தான் இருக்குது. நாம உபச்சாரத்துக்கு சொல்றோம் ஈருயிர் ஓருடல் அப்படின்னு சொல்றோமே தவிர அதெல்லாம் உபச்சாரம் தான், உண்மை கிடையாது. 2வது ஒரு உயிர் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலே பேயாடுகிறான்றான் இல்லையா? 2வது அப்படி உள்ள இருக்க விடுறதில்ல. முதல்ல அங்க எங்கேயாவது கொண்டு போய் விரட்டி அடிச்சிடுறோம். எந்த உயிரை? 2வது வந்து சேர்ற உயிரை. ஆனா சூரனுடைய உடம்புல சூரன் பதுமன் என்ற 2 உயிர்கள். அதனால்தான் அவனுக்கு சூரபதுமன் பேரு. இப்ப ஓர் உடல் ஈருயிராய் இந்த உலகத்தில் தோன்றியவன் அவன். அது எப்படி சார் அப்படின்னு சொன்னா, கதபுராணத்துல நிறைய சான்றுகள் இருக்குது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா, அந்த மராமரத்தை அந்த மாமரத்தை பிளக்கிறாரு இல்லையா, கடைசியா மாமரமா தானே நிக்கிறான் அவன். அப்படி 2ஆ பிளக்கின்ற போது ஒரு பிளவு மயிலாகவும் இன்னொரு பிளவு என்னவாகுது? சேவலாகுது. அப்ப எப்படி ஒரு உடம்புல இருந்து 2 உயிர்கள் வெளியே வந்துடுச்சு? உள்ள இருந்தா தானே வர முடியும். நம்முடைய சர்க்காரி வாரம் அதானே சொல்லுது, இல்லது வாராது உள்ளதே வெளிப்படும். அப்ப எது உள்ளதோ அதுதானே வந்திருக்குது. அப்போ அந்த உடம்புல எத்தனை உயிர்? 2 உயிர். அப்போ இந்த வம்பவிழ் வானோர் அசுரன் வழி சொல்ல இந்த தேவர்கள்லாம் போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெருமானுடைய திருமுன்னிலையில் சென்று இந்த தேவர்களுக்கு ஒரு அடை கொடுத்திருக்கிறார். வம்பவிழ், வம்புன்னா மனம்னு அர்த்தம். வம்புன்னா என்னது? மனம். மனம்னா வாசனை. அதாவது இயற்கையாகவே மனம் கமழுகின்ற உடம்பை உடையவர்கள் யாரு? தேவர்கள். அப்படிப்பட்ட அந்த தேவர்கள் எல்லாம், பெருமானே இறைவா எங்களுடைய குறையை தீர்க்க மாட்டாயா என்றெல்லாம் முறையிடுகிறார்கள். என்ன குறை அப்படின்னு சொன்னா, அசுரன் வழி சொல்ல, சூரபதுமனாகிய அந்த அசுரன் எங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகின்றானே, இதற்கு தீர்வு எப்பொழுது என்று அவரை முறையிடுகின்ற போது, அப்ப பெருமான் சொன்ன அம்பவளமேனி. இது அம்பவளமேனி. அம்மன்னா அழகிய, பவளம் போன்ற மேனி. பவளம் போன்ற மேனி. யாருடைய மேனி? அருமுகன். அவன் போய் அவர் தம் பகை கொள் என்ற தற்பரன் தானே சொன்னானா, ஆறுமுகனே நீ சென்று அந்த சூரனை அடித்து தேவர்களுடைய குறையை தீர்த்து வைப்பாய் என்று பெருமான் உத்தரவு போடுறான்.
அதற்காக தோற்றுவிக்கப்பட்டவன் தான் யாரு? அருமுக பெருமான். அப்ப அருமுகம் என்பது 6 முகங்களை உடையது. அப்ப எந்த முகத்தோடு? மேல் நோக்குகின்ற ஈசானம், கீழ் நோக்குகின்ற அதோமுகம். 4 திசைக்கும் 4 முகம். மேல் நோக்குகின்ற முகம், மேல் நோக்குதுன்னு சொன்னாலே அடுத்தது என்ன இருக்கணும்? கீழ் நோக்கணும் இல்லையா? ஆகவே கீழ் நோக்குகின்ற முகம் அதோமுகம். அந்த 6 முகத்தோடு ஏன் கீழ் நோக்கு முகத்தோடு அனுப்பினார் சொன்னா, கீழ் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறதுலயே கீழ் உலகம் எது? பிரகிருதி மாயா போகணும். அந்த பிரகிருதி மாயா போகணும் மண்ணுலகம் சொல்றோம். அந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி அதோ முகத்தோடு சேர்த்து அருமுகனாக அனுப்புகின்றான். அப்படி அனுப்பிய போது இது முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? அதோ முகம் என்பது என்ன? அதோ முகத்தோடு 6 முகனை ஏன் அனுப்பினா? இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு அடுத்ததாக அண்டமோடு என் திசை தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்தறிவார் இல்லை உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோர் வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே என்று பேசுகிறார். அதாவது இந்த முதல் அடியில் இருக்கக்கூடிய அந்த அதோ முகம் இருக்கு இல்லையா? அண்டமோடு என் திசை அதோ முகமே தாங்கும் அப்படின்னு அந்த ஒரு பிராக்கெட் போட்டு அந்த நடுவில் கொண்டாந்து சேர்த்துக்கங்க. பொருள் ஈஸியா விளங்கும். அண்டமோடு என் திசை அதோ முகமே தாங்கும். ஒரு ஏகாரம் சேர்த்துக்கலாம். அண்டமோடு என் திசை, அதாவது இந்த உலகம், இந்த நில உலகத்தை தாங்கக்கூடியது எது என்று சொன்னால் அதோ முகமே. நில உலகத்தை தாங்கக்கூடியது எது? அதோ முகமே. அதற்கு அறிகுறியாகத்தான் நம்முடைய பெருமானுடைய கழுத்துல என்ன இருக்குது? கரை இருக்கிறது. நீலகண்டனாக இருக்கின்றான். நீலகண்டனாக இருக்கின்றான். அதை இங்க சொல்றாரு. அதை தாங்குவதற்காகத்தான் அவன் கண்டம் கருத்து இருக்கின்றது. அவனுடைய கழுத்து கருத்து இருக்கின்றது. ஆனால் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. அப்படி கருத்து அறியாதவர்கள் தான் அதுக்கு எதுக்கு கருத்து இருக்குதுன்னு சொன்னா, உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோ. அவன் நஞ்சு உண்டதுனால கருத்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கடல்ல கடைந்த போது வெளிவந்த அந்த நஞ்சை உண்டதுனால தான் அவனுடைய கழுத்து கருத்து விட்டது என்று உணர்வில்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். திருமூலர் சொல்றாரு. அத நான் திரும்ப திரும்ப திருமந்திரத்துல இந்த நுட்பத்தை, அதாவது புராண கருத்து தான், புராண கருத்திலையும் தத்துவத்தை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே முதல் தந்திரத்திலேயே பார்த்தோம் இல்லையா? முதல் தந்திரம்ல 2வது தந்திரத்திலேயே, அதாவது பதிவழியில் வீரட்டத்துல பார்க்கும்போது, அதாவது முப்புறமாவது மும்மல காரியமே, முப்புறமாவது மும்மல காரியமே பார்த்தோம் இல்லையா? அப்புறம் எய்தியது 6 அறிவார் சொன்னார் இல்லையா? அப்போ முப்புறம் என்பது என்னது? ஆணவம் கண்மும் மாயை என்கிற 3 மலங்கள் தான் என்று திருமூலர் சொல்லுகிறார். முப்புறத்தை எரித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. முப்புறத்தை எரிச்சுன்னா வெளியே இருக்கிற முப்புறத்தை எரிச்சுதா? அதை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கோம்? அது திருமூலர் பேசுறார். முப்புறம் என்பது என்னது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மும் மாயை என்கிற மும்மலங்கள். அதை எரித்ததை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது போல இந்த அதோமுகம் என்கிற அந்த கண்டம் கருத்த நிலை இருக்கிறதே, அதை நாம் என்ன சொல்லுகிறோம்? பார்க்கடலை கடைஞ்சாங்க, கடைஞ்ச போது விஷம் வந்தது, அந்த விஷத்தை உண்டு அவர் கழுத்து கருத்து போச்சுன்னு சொல்லி புராணங்கள் பேசுகின்றதே, அதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை சொல்லுபவர்கள் உண்மையை உணராதவர்கள் என்று சொல்லுகிறார். உண்மையை உணராதவர்கள். ஏன் சொன்னா, அது அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா? அது அடுத்த வரியில் சொல்றாரு. வெண்தலை மாலை விரிசடையோர்க்கேங்கிறாரு. வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே. சிவபெருமான் ஒருவன் தான் நிலையானவன்.
அவன் ஒருவன் தான் கடவுள். மற்ற எல்லாமே ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு என்ன உண்டு? இறப்பு உண்டு. அது தேவர்களா இருந்தாலும் சரி, அமரர்களா இருந்தாலும் சரி, இறப்பு உண்டு. அப்படி அமரர்களுடைய தலைகளை எல்லாம் மாலையாக அணிந்திருக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அதான் வெண்தலை மாலை. இது அந்த வெண்தலை மாலையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அது ஏன் அணிஞ்சிருக்கிறான் தெரியுமா? உலகத்துல மற்றவர்கள் எல்லாருக்கும் இறப்பு உண்டு. எல்லாருக்கும் இறப்பு உண்டு. இறப்பு இல்லாதவன் அவன் ஒருவன் தான். இறப்பில்லாதவன் அவன் ஒருவன் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறந்து போனோம்னா நமக்கு என்ன ஆகுது? மண்டை ஓடு வந்துடுதான். அந்த மண்டை ஓட்டு தானே அவன் அணிஞ்சிருக்கிறான். அவன் மண்டை ஓட்டை யாரும் அணிய முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன கிடையாது? இறப்பு இல்லை. இறப்பு ஏன் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பு இருந்தா இறப்பு உண்டு. இந்த செய்தியை இங்க சொல்லு. அப்போ ஆக இந்த அதோமுகம் என்பது கீழ்நோக்கி இருக்கக்கூடியது என்பதனாலேயே கீழுலகத்தில் உள்ளவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெருங்கருணையோடு அவனுடைய கழுத்து கருத்து இருக்கிறது. கழுத்து கருத்து இருக்கிறது. அது உள்ள இறங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த நஞ்சு உலகத்துல ஒரு உயிரும் இருந்திருக்காது. உலகத்துல ஒரு அப்போ எல்லாரும் இந்த உயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் கரை மிடற்று அண்ணலாக இருக்கின்றான். கரை மிடற்று அண்ணல். மிடருன்னா கழுத்துன்னு அர்த்தம். கரைன்னா கருநிறம் என்று பொருள். அந்த கரைமிடற்று அண்ணலாக அவன் விளங்குகின்றான் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக இன்னும் இத நிறைய செய்தி, இந்த பாட்டுக்கு நிறைய சொல்லலாம். இதுக்கு ஒரு 5 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார் நம்ம ஐயா. இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது பெருமான் எப்படி இருக்கிறான்னு சொன்னா 3 வகையான திருமேனின்னு சொன்னோம். லய திருமேனி, லய திருமேனி, அதுக்கப்புறம் போக திருமேனி, வேக திருமேனி. அதாவது யோக திருமேனி, போக திருமேனி, வேக திருமேனி. யோக திருமேனி என்பது லய திருமேனி, அதுதான் அருவ நிலை. போக திருமேனி அருவுருவ திருமேனி, அதுதான் சதாசிவ திருமேனி. வேக திருமேனி உருவ திருமேனி. வேக திருமேனி உருவ திருமேனி அது என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்னது? உருவ திருமேனி. இப்போ சாதாக்கியத்துக்கு மேல இருக்கிறது என்னது? சாதாக்கியத்துக்கு மேல இருக்கிறது என்னது? விந்து நாதம். சாதாக்கியத்துக்கு மேல இருக்கிறது என்னது? விந்து நாதம். அந்த ரெண்டு என்னது? அருவ திருமேனி. இந்த ரெண்டும் அருவ திருமேனி, அதாவது லய திருமேனி. இல்லையா? லயம்னா ஒடுக்கம், யோகம், யோகம்னாலும் ஒடுங்குது இல்லையா? அப்ப அது ரெண்டும் லய திருமேனி. அப்புறம் சதாசிவம் சிவலிங்கம், அது என்னது? அருவுருவ திருமேனி. அது என்னது? அருவுருவ திருமேனி. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது என்னது? ஈஸ்வரம் சுத்த வித்தை. ஈஸ்வரம் சுத்த வித்தை. இது என்னது? உருவ திருமேனி. இந்த ரெண்டு என்னது? உருவ திருமேனி. இப்போ சிவபெருமான் என்ன செய்கிறான் சொன்னா, இந்த சாதாக்கிய திருமேனியில இருந்து கொண்டு, சாதாக்கிய தத்துவத்தில் இருந்து கொண்டு, அதாவது மேல என்ன பண்றான்? பிள்ளையாகலர் ஆன்மாக்களுக்கு அதாவது ஐந்தொழிலை ஆற்றுகின்றான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக கீழ் நோக்கி வருகின்றான். கீழ் நோக்கி வருகின்றான். அப்படி கீழ் நோக்கி வருகின்ற போது ஈஸ்வர தத்துவமும் சுத்த வித்தை தத்துவமும், ஈஸ்வர தத்துவமும் சுத்த வித்தை தத்துவமும் அவருக்கு என்னவா இருக்கு? அதிகார திருமேனிகளாக அமைகின்றன. என்ன திருமேனியா அமைகிறது? அதிகார திருமேனியாக அமைகின்றது. இதுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்வர தத்துவத்துல எது மிகுதி இருக்கும்? எது மிகுதியா இருக்கு ஈஸ்வர தத்துவத்துல? ஈஸ்வர தத்துவத்துல எது மிகுதியா இருக்கும்? நம்ம அந்த சிவ தத்துவத்தை படைக்கின்ற போது நாம பார்த்தோம்னு சொல்லியா,
ஞானம் மட்டுமே இருப்பது மிகுத்திருப்பது எது? நாத தத்துவம். கிரியை மட்டுமே இருப்பது எது? விந்து தத்துவம். ஞானமும் கிரியையும் சரிபாதியா இருப்பது எது? சாதாக்கிய தத்துவம், சதாசிவ தத்துவம். ஞானம் குறைந்தும் செயல் மிகுந்தும் இருப்பது எது? ஈஸ்வர தத்துவம். ஞானம் மிகுந்தும் செயல் குறைந்தும் இருப்பது எது? சுத்த வித்தை தத்துவம். இதை மறந்துடக்கூடாது. பரீட்சை வேற எழுதிருப்பீங்க. இப்போ எழுதி பிடிச்சிட்டோம்ல. இது என்ன பண்ணணும்னா இது அப்பப்போ நினைவுல வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா நம்முடைய பெருமான் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை சொல்லுவார் இல்லையா, ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முத போதலும் சொல்றாரு இல்லையா. அந்த பாட்டுல மானாங்காரத்து, அது மானாங்காரத்து, இந்த உலகத்தை படைக்கின்ற மூலப்பொருள் மாயை. அந்த மாயை கொண்டு தான் என்ன பண்றான்னு சொன்னா உலகத்தை படைக்கிறான். எப்படி படைக்கிறான் தெரியுமா? இரண்டு இயல்புகளாக இருந்து படைக்கின்றான். ஈரியல்பாய் என்ன இரண்டு இயல்பு? ஒன்று ஞானம், இன்னொன்று கிரியை. ஒன்று ஞானம், இன்னொன்று கிரியை. இந்த இரண்டு இயல்புகளை கொண்டிருப்பவன் யாரு? ஓர் உருவாக இருக்கின்ற பெருமான். ஓர் உருவாக இருக்கின்ற பெருமான். இந்த இரண்டு இயல்புகளை கொண்டு தான் இந்த உலகத்தை படைக்கின்றான். உலகத்தை படைக்கின்றான். அப்போ ஞானத்தை மட்டுமே பதித்த போது நாதம், கிரியை மட்டுமே பதித்த போது விந்து, இரண்டையும் சம அளவில் பதித்த போது சாதாக்கியம், ஞானத்தை குறைத்தும் கிரியை மிகுத்தும் பதித்த போது ஈஸ்வரம், ஞானத்தை மிகுத்தும் கிரியை குறைத்தும் பதித்த போது சுத்த வித்தை. இப்ப எப்படி எடுத்துக்கிட்டாலும் திரும்ப திரும்ப எதுதான் வருது? ஞானம் கிரியை, ஞானம் கிரியை, ஞானம் கிரியை. இந்த ரெண்டு தான். அதைத்தான் ஈரியல்பாக பெருமான் படைக்கின்றான். அப்படி படைக்கின்ற போது இந்த ஈஸ்வரம் சுத்த வித்தை, இந்த இரண்டும் என்ன சொன்னா அதிகார திருமேனிகள். என்ன திருமேனிகள்? அதிகார திருமேனிகள். இந்த அதிகாரத்தை கொண்டிருப்பவன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை அடைந்து அனுபவிக்கின்ற அனுபவம் இருக்கிறது, அதுதான் எது? போகம். அந்த போக திருமேனியாக இருப்பவன் யாரு? சதாசிவம். அந்த போகத்தை அனுபவிக்கின்ற போது அனுபவிக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் யாரோடு அப்படியே ஒன்றி போய் இருக்கும் சொன்னா, லயித்து இருக்கும் சொன்னா பெருமானிடத்துல லயித்து இருக்கும். அந்த நிலைத்தான் எது? விந்துவும் நாதமும். விந்துவும் நாதமும். இந்த நிலையை உணர்த்துவதற்காக தான் பெருமான் என்ன செய்கிறான் சொன்னா மூன்று வகையாக இருக்கின்றான். மூன்று வகையான திருமேனிகளை கொண்டிருக்கின்றான். அப்படி திருமேனிகளை கொண்டிருக்கின்ற போது ஆன்மாக்களும் மூன்று வகையான ஆன்மாக்கள் நாம் பார்த்தோம். பிரளயாகலர் ஆன்மாக்கள், அதுக்கப்புறம் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், சகலர் வகை ஆன்மாக்கள். முதல்ல விஞ்ஞானகலர், அப்புறம் பிரளயாகலர், அதுக்கு அடுத்தது சகலர். இப்போ விஞ்ஞானகலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆணவ மல வாசனை மட்டுமே உண்டு. பிரளயாகலருக்கு ஆணவமல வாசனையும் கண்மமல வாசனையும் உண்டு. ஆனா சகலருக்கு வாசனை இல்ல, மலமே உண்டு. என்ன மலம்? மும்மலமும் உண்டு. என்ன உண்டு? மும்மலமும் உண்டு. அந்த மும்மலத்திலும் இருக்கக்கூடியவர்கள் பெருமானை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமானா உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு என்ன செய்தான் பெருமான்? உள்ளுக்குள்ளாக அறிவுக்கு அறிவாக இருந்தே அவர்களுக்கு உணர்த்துகிறான், உணர்ந்து கொண்டார்கள். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு என்ன செய்யறான்? அம்மையப்பராக நேரடியாக வந்த உடனே அவர்கள் பெருமான் வந்துட்டான்னு உணர்ந்து கொண்டார்கள். நமக்கு அப்படி வந்து நிக்கிறான்னா
நமக்கு அந்த மாதிரி வந்து நிக்கிறான்னு சொன்னா, பெருமான் வந்து அம்மையப்பரா வந்து நிக்கிறான்னா கண்டிப்பா நாம என்ன பண்ண மாட்டோம், நம்பவே மாட்டோம். அதனாலதான் நமக்கு அவன் எப்படி வர்றான் சகலருக்கு அப்படின்னு சொன்னா, குருவாக வருகின்றான். எப்படி வருகின்றான்? குருவாக வருகின்றான். அதனால தான் நம்முடைய அருணகிரிநாதர் சொல்றாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. எப்படி வந்து அருள் சொல்லுகின்றாரு? குருவாக வந்து அருள வேண்டும், குருவாக வந்து அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் பேசுறார். அருணகிரிநாதர் ரொம்ப அருமையான அந்த அந்த அனுபூதி. எத்தனை பாட்டு தெரியுங்களா? 51 பாட்டு. கந்தர் அனுபூதி 51 பாட்டு. நம்முடைய வாரியார் சுவாமிகள் இருக்கின்ற வரைக்கும், இன்றைக்கு வள்ளிமலையில படிவிழா, ஒரு சத்திவேல் முருகனார் நடத்துகின்ற படிவிழா. அது சித்திரை வருஷ பொறுப்புல அன்னைக்கு ஒரு படிவிழா நடக்கும். அது வாரியார் சுவாமி இருக்கும்போது அப்படி நடந்தது. ஜனவரி 1, அது மார்கழி. வள்ளிமலைக்கு ஏற்கனவே அந்த தகவலை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படி ஏறுகின்ற போது ஒரு பழைய மண்டபம் இருக்கு. கீழே இருந்து போகும்போது 110வது படியோ என்னவோ நினைக்கிறேன், சரியா எனக்கு அந்த எண்ணிக்கை நினைவில் இல்லை. அந்த மண்டபம் வந்து இன்னமும் புதுப்பிக்கப்படாம பழைய மண்டபமாவே தான் இருக்கும் அந்த மண்டபம். வாரியார் சுவாமிகள் அந்த மண்டபத்துல உட்கார்ந்து, என்ன அவரு படி ஏறுகின்ற இருக்கிற வரைக்கும், என்ன கடைசியில ஒரு முதுமையில படி கொஞ்ச காலம் அப்படியே தொடங்கி வச்சுட்டு வந்துடுவாரு. அவர் படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பல ஆண்டுகள் படி விழாக்கு அவர் கூடவே கூட போயிருக்கேன். அந்த அப்போ என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த மண்டபத்துல உட்கார்ந்து கந்தர் அனுபூதி 51 பாடல்களையும் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தொடருவார். பெருமான் 51 எழுத்து வடிவாக இருக்கக்கூடியவன். பெருமான் எப்படி இருக்கின்றான்? 51 எழுத்து வடிவாக இருக்கின்றான். அதனால்தான் இந்த திருவாசியில 51 சுடர் இருக்கும். நடராச பெருமானுடைய திருவாசி இருக்கு இல்லையா? ஓங்காரமே நல் திருவாசி ஆங்கு அதனில் உற்ற நீங்கா எழுத்தே நிறை சுடராம். யார் பாடுனத? யாரு? நம்முடைய மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்துல பாடி இருப்பாரு. யாரு? மணவாசகம் கடந்தார் உண்மை விளக்கத்துல ஓங்காரமே நல் திருவாசி ஆங்கு அதனில் உற்று நீங்கா எழுத்தே நிறை சுடராம். இது யாருக்கு தெரியும்? ஆங்காரம் அற்றார் அறிவர். யாராலதான் அதை தெரிந்து கொள்ள முடியும்? ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல். இப்ப எல்லாருக்கும் இது தெரிந்து கொள்ள முடியாது. ஆணவத்தை விட்டு நீங்கியவர்கள் தான் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். யார் சொல்றாரு? நம்முடைய மணவாசகம் கடந்தார் பேசுறாரு. இந்த 51 எழுத்து வடிவாக இருக்கக்கூடியவன் யாரு? பெருமாள். அதனாலதான் கந்தர் அனுபூதியில, அது அனுபூதி இல்லையா, அதுக்கு பேரே அவருக்கு அனுபூதின்னு தானே வச்சிருக்கிறாரு. அந்த அனுபூதி எத்தனை பாடல்ல பாடி இருக்கிறாரு? 51 பாடல்கள் பாடி இருக்கிறாரு. எல்லாம் காரணம் உண்டு. சும்மா அருளாளர்கள் சும்மா எல்லாம் பாடிட்டு போயிடல. இப்படி அந்த 51 பாடல்களையும் பாடி அதற்கு பிறகுதான் தொடர்ந்து படியேறுவார். அது மாதிரி பெருமான் இந்த பிரகிருதி மாயா புவனத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சகலர்களுக்கு எப்படி வந்து ஆட்கொள்ளுகிறான் சொன்னா, குருவாக வந்து ஆட்கொள்ளுகின்றான். அதனால தான் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று அந்த குகனை பார்த்து, முருகனை பார்த்து யார் பாடுகிறார்? அருணகிரிநாதர் பாடுகிறார்.
ஆகவே இன்னும் பல இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பெரிய புராணத்துல எடுத்துக்கிட்டோம்னா கூட பெரும்பாலான நாயன்மார்களை பெருமான் இப்படி அடியாராத்தான் வந்து என்ன பண்ணிருக்கிறான், ஆட்கொண்டிருக்கிறான். அடியாராகத்தான் வந்து ஆட்கொண்டிருக்கின்றான். ஆகவே நம்முடைய சகல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காகவே தான் என்ன செய்கிறான் சொன்னா இந்த அதோமுகத்தோடு பெருமான் அருளுகின்றான். இன்னொரு செய்தியை நாம் இங்கு சிந்திக்கணும். பெருமானே குருவாக எழுந்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு இருக்கிறது, அதுதான் உண்மையான தீக்கை. அதான் என்ன தீக்கை? உண்மையான தீக்கை. நம்ம இது வரைக்கும் அருணை வடிவேலையாவுடைய அந்த உரையை அப்படியே சொன்ன, நான் இந்த ஒரு தொடரை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே படிச்சு காட்டுறேன். அவருடைய வார்த்தையை அப்படியே படிச்சு காட்டுறேன். சமய தீக்கை பெற்று சரியையில் நிற்போர்க்கு சிவநூல்களை ஓதினும் தத்துவ ஞானம் விளங்காமையானும், விசேட தீக்கை பெற்று கிரியையிலும் யோகத்திலும் நிற்பார்க்கு அவை விளங்குதல். ஒரு நாட்டினை நேரே சென்று காணாது அதன் படத்தை காண்பார்க்கு அந்நாட்டு இயல்பு விளங்குதல் போல பாவனையால் அன்றி உண்மையான் அன்றாகான். அவ்விருவர்க்கும் பரமசிவன் சீகண்ட உருத்திரர் வழியாகவே அருள் புரிபவன். நிர்வாண தீக்கை பெற்றார்க்கு தத்துவ ஞானம் உண்மையான் விளங்குமாகலின் அவர்க்கு பரமசிவன் பற்றற்ற பரஞானத்தால் சீவன் முத்தராய் நிற்கும் ஆசான் மூர்த்திகளது சுத்த ஆன்ம சைதன்யத்தில் விளங்கி அவராய் நின்றே அருள் புரிவன். ஏதோ ஒரு ஓமியை சொல்றாரு. அமெரிக்காவை போய் நாம் நேரா பார்க்கல, எதுல பார்க்கிறோம்? படத்துல பார்த்து அதனுடைய இயல்புகளை தெரிந்து கொள்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல, அது உண்மை தன்மை அல்ல. அது மாதிரி நாம தீக்கை பெற்று விட்டோம், பெற்ற பிறகும் கூட விளங்கல, பெற்ற பிறகும் கூட விளங்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை தன்மையை நாம உணர முடியவில்லை. ஆகவே சமய தீக்கையின் பின் விசேட தீக்கை பெற்று கிரியை அனுபவமும் யோக அனுபவமும் பெற்றார்க்கு செய்யப்படும் நிர்வாண தீக்கையே உண்மை நிர்வாண தீக்கையாம். சமய தீக்கை பெற்று சரியை நெறியில நிற்கிறோம். சரியை நெறியினா என்ன? உடம்பால வழிபடுறது. தினந்தோறும் உபதேசித்த அந்த மந்திரத்தை கணிப்பது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் திருநீற்று சின்னத்தை அணிந்து கொண்டு இந்த உடம்பு எப்படி இருக்கணும்னு சிவமயமாக மாறணும். இந்த கரணம்னா உடம்பு. இந்த உடம்பு முதல்ல என்ன பதிகரணம் ஆக வேண்டும். அதுக்கு என்ன வழி? நம்முடைய திருவாய் பொழிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. திருவாய் பொழிய சிவாய நமவென்று திருநீரு அணிந்தேன். யார் சொல்றது? மணிவாசகர் சொல்றாரு இல்லையா? அப்போ நம்முடைய வெறுவாயு திருவாயாக மாறணும். முதல்ல இது என்ன வாயு? வெறுவாய் தான். இந்த வெறுவாயில சிவாய நமன் சொல்லி திருநீர் அணிஞ்செல்லாம் ஒண்ணும் ஆயிடாது. முதல்ல மாற வேண்டியது எது? வாய். அது என்ன வாகனம்? திருவாயாக மாறணும். அப்ப திருவாயாக மாறுவதற்கு என்ன சார் வழி அப்படின்னு சொன்னா, துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின். எதை? அஞ்செழுத்த. இந்த அஞ்செழுத்த நீ ஓதிக்கிட்டே இருந்தன்னு சொன்னா இதை தவிர வேற எதுவும் வரக்கூடாது அந்த வாயில. அப்பதான் என்னவாகும்? அது திருவாயாகும். திருவாயான பிறகு ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே இழுக்கியும் வாயார் சொல்லனார். யாரு? வள்ளுவர். ஒரு சிறிய ஒரு அவச்சொல்லு கூட தவறி கூட வழுக்கியும் தவறி கூட என்ன ஆகாது, அந்த வாயிலிருந்து வராது. அந்த பக்குவம் எப்போ வருதோ அப்பதான் அது திருவாயா இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்குவம் வந்த பிற்பாடு நாம் என்ன பண்ணணும்? சிவாய நமன் திருநீர் அணியணும். அதுக்காக நாளையிலிருந்து அணியாது விட்டுட கூடாது.
சொல்லாத விட்டுட கூடாது. அந்த பக்குவத்துக்காக தான் இந்த பயிற்சி. அதுதான், அதுக்காக தான் இது பண்ணி நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, சார் நான் தீக்கை எடுத்துட்டேன் சார், நான் திருமுறை ஓதுறேன் சார், நான் சிவ பூஜை பண்றேன் சார் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னாலே நாம படியில ஏறலன்னு அர்த்தம். ஆகையினால திரும்ப திரும்ப அந்த நம்ம திருமுறையை பாடுகின்ற போது அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கணும், என்ன சொல்லுதுங்கிறது உள்வாங்கணும். அப்ப திருவாய்ப்பொழிய சிவாய நம என்று திருநீர் அணிய வேண்டும். இதுதான் என்னது சமய தீக்கை. இதுதான் என்னது சமய தீக்கை. இந்த சமய தீக்கையில முதிர்ச்சி அடையணும், முதிர்ச்சி அடையணும். நாம என்ன பண்றோம், ஒரு வரைமுறை வச்சுட்டோம், சமய தீக்காச்சா ஒரு 6 மாசம் கழிச்சு விசேடம் எடுத்துடலாம், விசேடம் எடுத்துட்டுமா சரி 1 வருஷம் ஆகி போச்சு நிர்வாணம் போய் வாங்கிடலாம் இப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோமே. இது கால அடிப்படையில நாம இந்த தீக்கை எடுக்க கூடாது. கால அடிப்படையில இதெல்லாம் உண்மை சொல்லும் போது பல இடங்கள்ல பொல்லாப்பாகிறோம். கால அடிப்படையில என்ன கிடையாது, தீக்கை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ சமயத்தில் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா விசேடம் பெறணும். எப்ப சார் விசேடம் பெறணும் அப்படின்னு சொன்னா, நீ திருக்கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு இருப்ப சமய தீக்கையில இருக்கும் போது, அந்த வழிபாட்டுல உனக்கு உரைப்பு மேலோங்க மேலோங்க என்ன ஆகுன்னு சொன்னா அந்த மூர்த்தம் உள்ளத்துல வந்து இறங்கிடும். அப்ப என்ன பண்ணோம், நாம தனியா பெருமானை வழிபாடு செய்யணுங்கிற உணர்வு மேலோங்கும். அப்படி மேலோங்குகின்ற போது தான் நாம விசேட தீக்கை பெற்று சிவலிங்க திருமேனி வைக்கணும். இது 2வது நிலை. இது 2வது நிலை. இந்த கிரியை, இதுக்கு கிரியைன்னு பேரு. இந்த கிரியையில முதிர்ச்சி நிலை என்ன தெரியுமா, அந்த திருமேனியோட எப்பவுமே ஒன்றி இருக்கணும். திருமேனியோட ஒன்றி இருக்கணும். அது எந்த திருமேனியாக இருந்தாலும் சரி. ஆமா, நம்முடைய ஆன்மார்த்தமாக எந்த திருமேனி வைத்திருக்கிறோமோ அந்த திருமேனியோட என்ன பண்ணும், ஒன்றி இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா, நம்ம வாரியார் சாமிக்கு விசேட தீக்கை பண்ணி கொடுத்த திருமேனி சிவலிங்க திருமேனி தான். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவரை ஆட்கொண்ட முருகன் யாரு, வயலூர் முருகன். திருச்சியிலிருந்து திட்டக்குடி போற ரூட்ல இருக்கு இல்லையா வயலூர், அந்த வயலூர் முருகன் தான் யாரு, அவரை ஆட்கொண்ட முருகன். ஆனா குருநாதர் என்ன பண்ணாரு, அவருக்கு சிவலிங்கத்தை கொடுத்துட்டார். தீக்கை பண்ணி சிவலிங்கத்தை பூசா மூர்த்தமாக கொடுத்துட்டார். ஆரியார் சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, அனுஷ்டானம் பண்ணுவாரு. அனுஷ்டானம் பண்ணோடனே இந்த மூர்த்தங்கள்லாம் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுவாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எது உடையவருக்கு, சிவலிங்கத்துக்கு. ஆனா அவரை ஆட்கொண்ட முருகனுக்கு, அந்த முருகன் திருமேனிக்கு மணிகணக்கா பூஜை பண்ணுவார். அப்படியே ஒன்றி போயிடுவார். அதனால நம்மால வந்து கோவிச்சுக்கல, என்னை விட்டுட்டு நீ அங்கேயே பூஜை பண்றியன்னு சொல்லி எல்லாம் கோவிச்சுக்கல. ஏன்னா அந்த ஆன்மாவை எந்த திருமேனி ஆட்கொள்ளுகிறதோ அந்த திருமேனியோடு ஒன்றி நிற்கணும். அப்படி ஒன்றி நிற்கின்ற நிலையில தான் நிர்வாணம் கொடுக்க வேண்டும். அப்பதான் என்ன கொடுக்கணும், நிர்வாணம் கொடுக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த கிரியை தீக்கை பெற்று, விசேட தீக்கை பெற்று கிரியை அனுபவமும், அதாவது சிவலிங்க பூசை செய்கின்ற அனுபவமும், அந்த அந்த பூசையினுடைய நிறைவாக யோக அனுபவமும், அதிலேயே ஒன்றி நிற்கக்கூடிய அந்த யோக அனுபவமும் பெற்றவர்க்கு செய்யப்படுவதே நிர்வாண தீக்கை. அதுதான் உண்மை தீக்கை. அதுதான் என்னது, உண்மை தீக்கை. என்னது, ஆமா, ஏனையோர்க்கு அதனை செய்தல் நாடக மாத்திரையேயாம். மற்றவர்களுக்கு அதை செய்வது பாவனை, நாடக மாத்திரையாம் என்று சொல்லுகிறார். இப்ப இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, இன்னும் சொல்ல அடுத்து முடிக்கிறார். இன்னும்
முன்னை பிறவியிலே ஆசான் அருள் பெற்று நிட்டை கூட மாட்டாதவராய் அது கூடுதற் பொருட்டு நில உலகில் பிறந்தார்க்கும் சீகண்டனாய் நிற்கும் பரமசிவன் தானே நேர் நின்று அருள் புரிவான் என்க. பெருமான் தான் என்ன செய்யறான்னு சொன்னா இப்படி குருவாக வந்து அருள் புரிகின்றான். ஆகவே இந்த தீக்கை என்பது அந்த பக்குவ முதிர்ச்சியில நமக்கு வழங்கப்படும். அப்ப என்ன செய்யணும்? திரும்ப 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 பெருமான் இடத்துல நாம தான் முறையிடணும். அவன் தான் வந்து ஆட்கொள்ளணுமே தவிர அது வரைக்கும் நாம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா நமக்கு பக்குவம் வந்திருக்குதுங்கிறது அவனுக்கு தெரியும். நாம எந்த குருவையும் தேடி தேடி எல்லாம் ஓட வேண்டியதில்லை. எந்த குருவையும் தேடி ஓட வேண்டியதில்லை. பெருமான் என்ன செய்வான்னு சொன்னா பக்குவ முதிர்ச்சியில அவன் அனுப்பி வைப்பான். அவனே அனுப்பி வைப்பான். ஐயா எல்லாம் பாடத்தை மட்டும் பார்ப்போம். அதாவது வந்து நம்ம மற்றவர்கள் நம்முடைய பக்குவத்தை நாம பார்த்துக்கோ, மற்றவர்களை பத்தி நமக்கு எதை பத்தியும் தேவையில்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இப்ப தீக்கை எடுக்கிறதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லல. இதெல்லாம் பயிற்சி. இந்த பயிற்சியில நாம உரைப்போடு நின்றா நாடக பாவனையான தீக்கை உண்மை பாவனையாக வரும். எப்படி இருந்தா இதுல உரைப்போடு இருக்கணும். அப்படி இருக்கின்ற போது பெருமான் நிச்சயமாக அவனே கூட வந்து ஆட்கொள்ளலாம். அவனே கூட வந்து ஆட்கொள்ளலாம். ஏன் நம்முடைய மணிவாசகரை குருந்த மரத்தடியில வந்து ஆட்கொள்ளலையா? அது மாதிரி ஆட்கொள்ளலாம். அப்ப என்ன பண்ணும்? இதையெல்லாம் வந்து இந்த முறைகள் அத்துணையுமே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சியாக கொள்ள வேண்டுமே தவிர நாம தீக்கை பெற்றுவிட்டோம் என்ற அந்த தன்முனைப்பு ஒருபோதும் நம்மிடத்திலே என்ன பண்ணக்கூடாது? வந்துவிடக்கூடாது. தன்முனைப்பு வந்துட்டதுனாலே எல்லாமே போயிடுச்சு. ஆகவே ஏன் நான் படிச்சு காட்டுனேன் அப்படின்னு சொன்னா மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்கலாம். இதுதான் உண்மையான நிலை. ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா தன்முனைப்பு வரக்கூடாது. அதற்கு அடுத்ததாக இன்னைக்கு